அதிதூதர் மிக்கேல் அரவணைப்பில் வாழுகிற அன்பான சொந்தங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை பேரானந்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமுறை தலைமுறையாய் நம்மை தாங்கி வழிநடத்துகிற ஆண்டவருக்கு நம் பாச பாதுகாவலர் அதிதூதர் மிக்கேல் வழியாக நாம் நன்றி சொல்லி இந்த விழா திருப்பலியை நிறைவேற்றுவது என்பது ஆனந்தமான ஒரு அனுபவம். கரை காணாத கருணையும் எல்லையில்லாத இரக்கமும் அளவில்லாத அன்பும் கொண்ட ஆண்டவருக்கு ஒரு குடும்பமாக நாம் இணைந்து வந்து நன்றி பெருக்கோடு, ஆண்டவரே, எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்வில் நீர் பொழிந்திருக்கிறீர் என்று வல்ல செயல்களை நாம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கக்கூடிய அற்புதமான பொழுதுகள் தான் இந்த விழா நாட்கள். எனவே கடந்த காலங்களில் அவர் கரை காணாத அந்த கருணையை காட்டியதற்காய் நன்றி செலுத்துகிற வேளையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்வின் வழித்தடங்களை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இறை வார்த்தை வழியாக சிந்திக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பின்னணியில் பார்க்கும் பொழுது இந்த நாளிலே ஏழையரை மையப்படுத்தி நாம் சிந்தனையை எடுத்திருக்கின்றோம். பிறரன்பு பணியாற்ற வேண்டும், குறிப்பாக ஏழைகளோடு என்கிற ஒரு சிந்தனையை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சொந்தங்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏழைகள் ஞாயிறு என்று கொண்டாட வேண்டும் என்று 9 ஆண்டுகளுக்கு முன்னதாக அழைப்பு விடுத்தார். ஏனென்றால் இயேசு அவர் ஏழையானார். அவர் செல்வராய் இருந்தும் இந்த பூமியில் அவர் பிறந்த பொழுது ஒரு எளிய மாட்டுத் தொழுவத்தில் அவர் ஏழையானார். ஏழைகளோடு ஏழைகளாக அவர் பயணித்தார். தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எளிய ஒரு வாழ்வு, ஏழைகளோடு ஏழைகளாக இருந்த ஒரு வாழ்வு வாழ்ந்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 பார்ப்பது போல அவருடைய முதல் வரி, அவருடைய வாழ்வினுடைய இலக்கு ஏழைகளுக்கு நற்செய்தியாக. இதுதான் நம் அனைவருடைய வாழ்வினுடைய இலக்காகவும் இருக்க வேண்டும். அன்பான சொந்தங்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு ஏழையர் ஞாயிறானது வருகின்ற அடுத்த மாதம் நவம்பர் 16ஆம் தேதியானது வருகிறது. இதற்காக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் வெளியிட்ட அந்த நாளுக்கான அந்த சுற்றுமடல், அதனுடைய மைய சிந்தனையாக அவர் எடுத்திருப்பது, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை என்பது ஒவ்வொரு ஏழையினுடைய குரலாக இருக்கிறது என்பதை திருப்பாடல் 71ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையிலிருந்து எடுத்திருக்கிறார். இடுக்கண்ணுற்ற வேளைகளிலே, துன்ப துயரங்களில் நான் வாழுகின்ற பொழுதுகளிலெல்லாம், ஆண்டவரே நீரே அரணும் கோட்டையுமாக இருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடல் 71, அதை தியானிக்க திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் யாருமே இல்லாத பொழுதுகளில் கடவுள்தான் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த கூக்குரலை இடக்கூடிய அந்த ஏழைக்கு நம்பிக்கையினுடைய கரங்களாக நம்முடைய கரங்கள் அமைய வேண்டும் என்று திருத்தந்தை லியோ அழைப்பு விடுக்கிறார். அவர் சார்ந்திருந்த சபையான புனித அகுஸ்தீனார் சபையில் பல்வேறு பணிகளை அவர் செய்திருந்தார். அவரை பற்றியெல்லாம் திருத்தந்தை லியோவை பற்றி பலவிதமான செய்திகள் வரும் பொழுது
மிக எளிமையாக ஏழைகளோடு ஏழைகளாக சாப்பிடுகின்ற காட்சிகளும், ஏழையோடு ஏழையாக மழை காலத்திலே மழை வெள்ளத்தில் இருக்கக்கூடிய காட்சியாகவும் அப்படித்தான் திருத்தந்தை லியோவுடைய கடந்த கால வரலாறும் பதிவு செய்கிறது. எனவே இந்த அடுத்த மாதம் கொண்டாடவிருக்கக்கூடிய அந்த ஏழையர் ஞாயிறுக்கான அந்த செய்தியிலும் அகுஸ்தீனாரை அவருடைய வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஏழை இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீ உதவலாம், ஆனால் ஏழையே இல்லை என்று சொன்னால் நீ உதவ வேண்டிய தேவையே இல்லை. எனவே யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உதவ முடியாத ஒரு நிலை, எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமாய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை வந்து விட்டது என்று சொன்னால் யாரும் யாருக்கும் உதவ வேண்டாம். இதுதான் அகுஸ்தீனாருடைய வார்த்தை. எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் யாரும் யாருக்கும் உதவ வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் தேவையில் மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அகுஸ்தீனாருடைய செய்தியும் சொல்லுகிறார். அன்பான சொந்தங்களே, செல்வத்தை இந்த பூமியிலே சேமித்து வைக்க வேண்டும் என்று கடவுள் ஒருபோதும் சொன்னதில்லை. நீங்கள் விண்ணுலகில் சேமித்து வையுங்கள், ஏனென்றால் இங்கு அது இல்லாமல் ஆகிவிடும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த செல்வம் என்பது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏழை லாசர், செல்வந்தன் உவமையிலே கூட நாம் பார்க்கின்றோம். ஏன் அந்த செல்வந்தன் அந்த நரக தீயிலே வெந்தான் என்று இயேசு தன்னுடைய இந்த நற்செய்தியிலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அவன் அந்த தீச்சூளையில் இருந்தான்? அவன் நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் ஒரு ஏழையை கண்டு கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக விண்ணுலகு என்பது நமக்கு சொந்தமாகாது. கண்டு கொள்ளாமல் இருப்பது அதுதான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த செல்வந்தன் ஒவ்வொரு நாளும் அவன் விருந்து கொண்டாடினான். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் அல்ல, மாதத்தில் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அவன் விருந்து கொண்டாடினான். அவன் கொண்டாடியது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கதவண்டையில் ஒரு மனிதன் எழும்பக்கூட முடியாமல் அவன் படுத்து கிடக்கிறான். ஏதாவது மேசையிலிருந்து விழுகிற துண்டுகள் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த ஏழை லாசர் நாய்களுக்கு உணவானான். நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கின. நாய்களுக்கு லாசர் உணவாக கூடிய அந்த காட்சியை கண்டும் காணாதவனாய் இந்த செல்வந்தன் இருந்தான். எனவே ஏழைகளை கண்டு கொள்ளாதவர்கள் விண்ணுலகை நிச்சயமாக காண முடியாது என்பதுதான் இயேசு இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஒரு இளைஞன் வந்தான், இயேசுவே உம்மை நான் பின்பற்ற வேண்டும், ஒரு விண்ணுலகு நிலை வாழ்வை நான் அபகரித்துக் கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகள் எல்லாம் நீ கடைப்பிடி. நான் சிறு வயது முதலே கடைப்பிடித்து வருகிறேன், சிறு வயது முதலே நான் கடைப்பிடித்து வருகிறேன். அப்படி என்றால் ஒன்றே ஒன்று குறைவுபடுகிறது. நீ செல்வம் கொண்டவனாக இருக்கிறாய், நீ ஏழைக்கு நீ கொடுத்து விடு செய்கிறது. ஆக கண்டு கொள்ளாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய ஒரு பாவம் என்று நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அவர் சொல்கிறார்,
ஒரு ஏழை என்னிடம் கை நீட்டி வந்தான் என்றால் நிச்சயமாக நான் அவனுக்கு உணவளிப்பேன். அந்த உணவு இனிமேல் கிடைக்கும்படியாக ஒரு வேலையையும் நான் வாங்கி கொடுப்பேன். அவன் நாளெல்லாம் அவன் உண்ணட்டும் வாழட்டும் என்று விரும்புவேன் என்று சொல்கிறார். அன்பான சொந்தங்களே, ஏழை எளிய மக்கள் எங்கே வாழ்வு பெறவில்லையோ அங்கே நம்முடைய வாழ்வும் நிறைவற்ற ஒரு வாழ்க்கையாக அது சென்றுவிடும். எனவேதான் திருத்தந்தை லியோ சொல்கிறார், நீரே என் நம்பிக்கை என்று கடவுளை நோக்கி கூக்குரலிடுகின்ற மனிதர்கள் நம்மையும் பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள்தான் என் நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக ஏழை எளிய மக்களுக்கு நாம் வாழ்கிறோமா என்பதைத்தான் சிந்திக்க இந்த ஏழையர் ஞாயிறிலே திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். ஏனென்றால் உணவு உடை உறைவிடம் மட்டுமல்ல, கல்விக்காக மருத்துவத்திற்காக போராடக்கூடிய மக்கள், அவர்களும் வறுமையில் இருப்பவர்கள் ஏழை மக்கள். உணவுக்காக மட்டுமல்ல, உடைக்காக மட்டுமல்ல, உறைவிடத்துக்காக மட்டுமல்ல. நம்முடைய பகுதிகளிலே பார்த்தோமே என்றால் எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு கூட இப்பொழுது பள்ளிக்கூடம் சென்றால் கூட ஏழை குழந்தைகள் உணவு காலையிலே கொடுக்கப்படுகிறது. காலை உணவு திட்டம், உடை இருக்கிறது, உறைவிடமும் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கூட படிப்பை முடித்த பிறகு உயர்கல்விக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. அன்றாடம் வாங்கக்கூடிய கூலி, அன்றாடம் வாங்கக்கூடிய சம்பளம் வீட்டை பார்ப்பதற்கு போதுமானது, அன்றாட செலவுகளை பார்ப்பதற்கு போதுமானது. ஆனால் கல்வி என்று வந்தால் கேள்விக்குறி. கல்வி கடன் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, ஆனாலும் அந்த கடனை அடைப்பதற்காக படுகிற கஷ்டங்கள். திடீரென்று ஒரு நோய் வந்து விடுகிறது, திடீரென்று ஒரு விபத்துக்கு உள்ளாகிறார்கள், திடீரென்று மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு பணமாகிறது? திருவிழாவுக்கென்று லட்சக்கணக்கிலே செலவழிக்கக்கூடிய நம்முடைய பங்கு மக்கள் எல்லாம் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்கள் படிப்பதற்கு வசதியுடையவர்களாய் இருக்கிறார்களா? இந்த நோயாளர்கள் இந்த இல்லத்தில் பராமரிக்கப்படுகிறார்களா? நாம் சார்ந்திருக்கிற அன்பியமாக இருக்கலாம், நாம் சார்ந்திருக்கிற பங்காக இருக்கலாம், அதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆடம்பரங்களில் அல்ல, ஆர்ப்பாட்டங்களில் அல்ல, மாறாக என் தெருவில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு தேவையில் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த தேவையை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அதில் தான் ஆண்டவர் அகமகிழ்கிறார். நான் உண்டு என் வீடு உண்டு என்று வாழ்வது அல்ல. நான் சொன்னேன் அல்லவா, அந்த செல்வந்தன் அவன் ஒவ்வொரு நாளும் விருந்துண்டான், அவனுக்கு வசதி இருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் கதவண்டையில் பசியோடு இருப்பவனை கண்டு கொள்ளவில்லை, அதுதான் மிகப்பெரிய குற்றம். வசதி படைத்த அந்த இளைஞன் தேடி வந்தானே, அவர் ஏழைகளுக்கு ஏதாவது செய்தானா? செய்யவில்லை. ஏனென்றால் அவன் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறான், ஆனால் ஏழையை கண்டு கொள்ளவில்லை. எனவே அது கண்டு கொள்ளாமை என்பது மிகப்பெரிய பாவமாய் கடவுள் முன்னால் நிற்கின்றது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், ஆண்டவரே நீர் எப்போது தாகமாய் இருந்தீர்? ஆண்டவரே நீர் எப்போது பசியாய் இருந்தீர்? நீர் எப்போது சிறையில் இருந்தீர்? நீர் எப்போது நோயிற்று இருந்தீர்? அவர்கள் எல்லாம் நன்றாய்த்தான் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ கண்டு கொள்ளவில்லை. நான் தாகமாய் இருந்தேன், அவர்கள் வடிவிலே. நான் பசியாய் இருந்தேன், அவர்கள் வடிவிலே. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், அவர்கள் வடிவிலே. நான் சிறையில் இருந்தேன், அவர்கள் வடிவிலே என்று அடுக்கிக் கொண்டே போகிறார் என்று சொன்னால்
அவர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள், ஆனால் கண்டு கொள்ளவில்லை. எனவே நம் வாழ்வில் ஒருவன் கை நீட்டுகிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மால் முடிந்தவரை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு பங்கிலே நான் பணியாற்றிய பொழுது மிகுந்த வறுமையில் வாடிய ஒரு குடும்பத்தில் ஒரு இளம் வயது நிறைந்த சகோதரி நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையிலானாள். வீடு வீடாய் நாங்கள் சென்றோம், எப்படியாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது ஒரு வீட்டில் சொன்னார்கள், வாசலிலே, இன்றே அவள் செத்து விடுவாள், இதற்கு போய் இப்படி அலைகிறீர்களே, இது தேவையா என்றார். மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இன்றே அவள் செத்து விடுவாள், நீங்கள் இப்படி அலைகிறீர்களே, இது தேவையா என்றார். படபடவென்று கையிலே 1,00,000 கிடைத்து விட்டது என்று ஓடோடி மருத்துவமனை செல்லும் பொழுது மருத்துவர் சொன்னார், அவள் இறந்து விட்டாள் என்று. தன்னுடைய சொந்த மகள் என்றால், அல்லது நம்முடைய சொந்தத்தில் ஒரு பிள்ளை என்றால், இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து அது வர முடியுமா? சிந்தித்து பாருங்கள் அன்பான சொந்தங்களே. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த வாழ்க்கையிலே நான் நன்றாக இருக்கிறேன் என்று பிறரை கவனியாது, பிறருக்கு நாம் கரங்கள் நீட்டாது வாழ்ந்தோமே என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். எதிரியாக இருந்தாலும் அவன் பசியாக இருந்தால் உண்ணக்கொடு. முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். தேவையில் இருப்பவர்கள் எல்லாரும் நிறைவாய் வாழ வேண்டும். எனவேதான் நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் பார்த்தோம், 2 மீன்கள் 5 அப்பங்கள். அவர்களுக்கு எப்படியாவது உணவு கொடுக்க வேண்டும், அந்த தேவையை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு தளராத ஆர்வம் இயேசுவிடம் இருந்தது. சொந்தங்களே, நமக்கும் அந்த தனியாத தாகம் இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்கள் இருக்கிற பக்கம் நம்முடைய கண்களை நாம் திருப்புவோம். குறிப்பாக ஏழையர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாய் சொல்லுவார், உணவு, உடை, உறைவிடம், கல்வி, மருத்துவத்துக்காக ஏங்குகிற மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முதியவர்கள், பிள்ளைகளால் உதறி தள்ளப்படக்கூடிய முதியவர்கள், கைம்பெண்கள், யாருமே இல்லை, சமூகமே உதறி தள்ளும், வித்தியாசமாய் பார்க்கும். ஒரு ஆண் கூட அங்கே நடமாட முடியாது, அது சொந்தக்காரராக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த கைம்பெண் படக்கூடிய வேதனை, அவள் ஒரு ஏழை. திருநங்கையர் பேருந்து நிலையங்களிலே கை நீட்டி நிற்கிறார் அல்லவா, கைத்தட்டி கேட்கிறார்கள் அல்லவா, வேலை கொடுக்க முடியுமா? நம்மால் வேலை கொடுக்க முடியாது, ஆனால் ஒதுங்கி செல்வோம். அன்புக்காக ஏங்குகிற மனங்கள், அந்த உள்ளங்கள் அன்புக்காக. கடந்த வாரம் கூட திருச்சி தூய பவுல் குருமடத்தில் படித்து திருத்தொண்டர்களாக 23 திருத்தொண்டர் நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்திலே பணி அனுபவத்திற்காக வந்த பொழுது, வெள்ளமடம் கிராமத்தில் இருக்கக்கூடிய திருநங்கையர் கிராமத்திற்கு நான் அழைத்து சென்ற பொழுது, அவர்கள் இருவர்களும், திரு நங்கையரும் திரு தொண்டர்களும் இணைந்து அவர்கள் உரையாடல் நடத்திய பொழுது கண்ணீர் கதைகள் ஏராளம். கண்ணீர் கதைகள் ஏராளம். எங்களை யார் தேடி வருவார்கள்? நாங்கள் பேருந்து நிலையங்களாய் செல்கிறோம், எங்கள் சொந்தங்கள் எங்களை உதறி தள்ளிவிட்டார்கள், உங்களை நினைத்தாலே கேவலமாய் இருக்கிறது, வீட்டின் பக்கம் வந்து விடாதே என்று சொல்லக்கூடிய சொந்தங்கள். நீங்கள் எங்களை தேடி வந்தீர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். சொந்தங்களே, அன்புக்காக இயங்கக்கூடிய எல்லாருமே ஏழையர்கள் தான். திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், மாட மாளிகையில் இருக்கலாம், பார்ப்பதற்கு பெரிய ஒரு வீட்டில் அவள் இருப்பார்கள், நல்ல வேலையும் பார்த்து கொள்ளலாம், ஆனால்
அன்புக்காக அவர்கள் ஏங்குகிறார்கள் என்று சொன்னால், நிம்மதி இல்லாமல் அந்த பெரிய வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் ஏழைகள் தான். எனவே குடிசையில் வாழுகிறவன் மட்டுமல்ல ஏழை, பெரிய மாடி வீட்டில் வாழுகிற, அன்பில்லாமல் தவிக்கக்கூடிய, நிம்மதி இல்லாமல் தவிக்கக்கூடிய அவர்களும் ஏழைகள் தான். அப்படி பார்க்கும் பொழுது ஏழைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்பான சொந்தங்களே, இந்த உலகத்தில் வாழ்வது ஒரே ஒரு இலக்குக்காகத்தான், ஏழைகளுக்கு நற்செய்தியாக. யோபு 29ஆம் அதிகாரத்தில் யோபு அழகாய் சொல்லுவார், என் வாழ்க்கையிலே நான் கால் ஊனமுற்றோருக்கு காலாகிறேன், பார்வையற்றவருக்கு நான் கண்ணாகிறேன், அனாதைகளுக்கு தந்தையாக, யாருமே இல்லை என்னுடைய வழக்குகளுக்காய் நான் வழக்கறிஞராகிறேன், நம்பிக்கை இழந்து போகிற மக்களுக்கு என் புன்னகையால் நான் தேற்றி அவர்களை வாழ வைக்கிறேன். அப்படிப்பட்ட அருமையான வாழ்வுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சொந்தங்களே, ஏழையர் வாழ்வு பெற வேண்டும். எனவே நம்முடைய அருகாமை வீட்டார் வாழ வேண்டும். உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம், கல்வி, அன்புக்காக ஏங்குகிறார்கள் என்று சொன்னால், நிம்மதிக்காக ஏங்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த நிம்மதியை கொடுப்பதன் வழியாக, கரம் நீட்டி நான் உதவுவதன் வழியாக அந்த ஆண்டவரையே நான் மகிழ்ச்சிப்படுத்துகிறேன். எனவே ஆண்டவரே நீர்தான் எங்கள் நம்பிக்கை என்று திருப்பாடல் 71:5 பார்ப்பது போல, கடவுள் நம் நம்பிக்கை தான். அதே போல நாமும் அந்த நம்பிக்கையை கொடுப்பவர்களாய் வாழ்ந்தோமே என்றால் ஏழைகளின் சிரிப்பில் நாம் கடவுளை காணலாம் என்கிற சிந்தனையோடு மாண்புமிக்க திருப்பலியை நாம் அர்த்தத்தோடு நிறைவேற்றுவோம்.